வணக்கம். எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மேல நடவடிக்கை எடுத்தாரு. கூட இருந்த நபர்கள் மேலயும் கிட்டத்தட்ட ஒரு 6, 7 பேர் நிர்வாகிகள் மேலயும் நடவடிக்கை எடுத்தார். மீதி எல்லாம் என்னாச்சுப்பா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே, திலகபாமா முன்னாள் எம்பி கூட அவங்க கூட என்ன செஞ்சுட்டாங்க, எனக்கு கட்சி பதவிலாம் முக்கியம் கிடையாது. எனக்கு தலைவர் செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் என்ன சொல்றாரோ அதை தான் நாங்க கேட்க போறோம்னு சொல்லிட்டு, மீதி நிர்வாகிகள் கிட்டத்தட்ட நேத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் அதிமுகலேருந்து நாங்க உறுப்பினரா கூட இருக்க விரும்பல. எங்க தலைவர் என்னையா சொன்னாரு? ஒரு நியாயமான விஷயத்த சொன்னாரு. ஒரு சராசரி ஒரு தொண்டனோட உணர்வை சொன்னாரு. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும் அப்படின்னு சொன்னாங்க. அது பல தடவை சொல்லிட்டாரு. இது பொது வெளியில் எப்படி பேசலாம்? உட்கட்சி பிரச்சனையை பொது வெளியில் எப்படி பேசலாம்? அப்படின்னா பொதுச் செயலாளர்கிட்ட பேசியாச்சுல்ல. எடப்பாடி பழனிசாமிகிட்ட 6 பேர் கொண்ட குழு போய் பேசினது. அப்பட்டமா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு ஒரு பொய்யை ஒரு பொதுச் செயலாளர் ஒரு கட்சியோட தலைமை பதவியில் இருக்கிறவர் பேசலாமா? அதனால தான் இவர் இப்போ தொண்டர்கள் சொல்கிற உணர்வை இவர் எங்கே போய் வெளிப்படுத்துவார்? பொதுச் செயலாளர்கிட்டையும் சொல்லியாச்சு, எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் சொல்லியாச்சு, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க, விலகி போனவங்களை கொண்டாந்து சேருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியாச்சு. பேசின பிறகு அவர் நடவடிக்கை எடுக்கலை. இதுக்கு தேர்தல் வேறு நெருங்கிட்டு இருக்கு. அதிமுக பலகீனமாக இருக்குது. என்ன தான் கும்பல் காட்டினாலும் அந்த கும்பல் நம்ம எப்படி காட்டுறோங்கிற விஷயம் மக்களுக்கு நல்லாவே தெரியுது. தெரிஞ்ச பிறகும் திரும்பவும் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்சி வருது, மிகப்பெரிய ஒரு கட்சி நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை நம்ம கூட நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. எந்த கட்சினே தெரியல, அவருக்கும் தெரியல. அவர் ஏன் இப்படி பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறார்? ஒவ்வொரு மாவட்ட செயலர் கூட்டத்திலையும் தாவேக்காவோட நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், நீங்கள் விஜய் விமர்சனம் பண்ணாதீங்க, திடீர்னு அண்ணாமலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான், அவரை நாங்கள் முதலமைச்சர் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அண்ணாமலை விமர்சனம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாரு. விஜயோட பேச்சுவார்த்தை இவர் நடத்திட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு ஒழிய ஒன்றுமே பேச்சுவார்த்தையே நடக்கலை. விஜய் இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சாச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வச்சாச்சு. இப்போ பாஜக கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகளை கேட்குறாங்க. இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு? 20 தொகுதி தான் நாங்கள் தர முடியும்னு சொல்கிறாரு. 20 தொகுதிகளில் அதுவும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்கிற இடங்களில் தான் நீங்கள் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 40 தொகுதியோட லிஸ்ட்டு இதுதான் நாங்கள் போட்டி போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பாஜக தலைமையில். அதை எடப்பாடி பழனிசாமி நிராகரிச்சிட்டார். நிராகரித்து நாங்கள் மொத்தமாகவே உங்களுக்கு 20 தொகுதி தான் தருவோம், நீங்கள் 60 எங்ககிட்ட கேட்கக்கூடாது, நாங்கள் அதுக்கெல்லாம் உடன்பட மாட்டோம், 60 தொகுதியெலாம் நாங்கள் தர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 20 தொகுதி தான் தருவோம். அது நாங்கள் கொடுக்குற தொகுதிகளில் தான் நீங்கள் போட்டி போடணும், நீங்கள் நினைக்கிற தொகுதியில் நாங்கள் கொடுக்க முடியாது, நீங்கள் கொங்கு பகுதியில் அதிகமாக கவனம் செலுத்துறீங்க, அதனால் நாங்கள் கொங்கு பகுதியெல்லாம் நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பேசியிருக்கிறாங்க. இது பாஜக மேலிடத்தையும் டென்ஷன் ஆகியிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் செங்கோட்டையனோட மிக நீண்ட நாள் கோரிக்கையான ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறத தட்டி விட்டாங்க. இப்போ செங்கோட்டையனை வச்சு பாஜக கொங்கு பகுதியில் ஒரு பிரச்சனை போயிருந்து. தென் மாவட்டங்களில் ஏற்கனவே அதிமுக செல்வாக்கை இழந்துருச்சு. அதிமுகவோட செல்வாக்கான ஓட்டுகளை அண்ணாமலை மூலமாக பாஜக கைப்பற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களோட ஆதரவோட பாஜக தென் மாவட்டங்களில் ஒரு செல்வாக்காக இருந்தது. செல்வாக்காக ஒரு 18% வாக்குகளை பெற முடிஞ்சதுக்கு இவங்க 2 பேரும் மிக முக்கியமான ஒரு காரணம். ஓபிஎஸ் கூட்டணியை விட்டு வெளியே போனதுக்கு நயினா நாகேந்திரனோட அலட்சியம். அவருக்கு நயினா நாகேந்திரனே அமைச்சராக இருக்கும்போது இவர் முதலமைச்சராக இருந்தவர். அப்படிப்பட்டவருக்கு எப்படி நயினா நாகேந்திரன் ஒரு மதிப்பை கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கல. அவர் மனவேதனையோடு அந்த கூட்டணியை விட்டு வெளியே போகிறார். நம்ம பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும்னா நாடாளுமன்ற தேர்தலில் உழைச்சி சுயேட்சையாக நின்று அந்த கட்சிக்காக பாடுபட்டவர் ஓபிஎஸ். ஆனால் அவரே மாநில தலைமையில் இருக்கிற நயினா நாகேந்திரன் செயல்பாடுகள் அதிருப்தியை கொடுத்துருச்சு, அதனால் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டார். அதே போல் பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனுக்கும் அதே போல் சம்பவங்கள்லாம் நடக்குது. ஒரு சைடு மூப்பனார் நினைவு நாள் நடக்குது. அந்த நினைவு நாளுக்கு பாஜக என்டிஏ கூட்டணியில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. எல்லாத்தையும் கூப்பிடும்போது டிடிவி தினகரனுக்கு அழைப்பே போகலை. அழைப்பு போகாமல் டிடிவி தினகரன் எப்படி வருவார்? அழைப்பு ஏன் போகல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. எடப்பாடி பழனிசாமி யார் யாரை கூப்பிட்ருக்கீங்க, யார் யார் வரணும் அப்படிங்கிறத மூப்பனார் நினைவு நாளில் ஜிகே வாசன் முடிவெடுக்கலை. எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து சொல்கிறார், இவங்க வந்தால் தான் நான் வருவேன், இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னா நான் வரமாட்டேன், ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ வர மாதிரி இருந்தால் நான் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இவங்களுக்கு மிக முக்கியம், பாஜகவுக்கு மிக முக்கியமான நபர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. சரி, இது எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம். இதை ஜிகே வாசன் டிடிவி தினகரன்ட்டே சொல்லியிருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய வருகையை விரும்பலை, நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு குழப்பம் வரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவருக்கும் ஒரு இதாகிடுச்சு. சரி, உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா நான் அந்த இடத்துக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் சொல்லிட்டார். சரி, 2வது ஜான் பாண்டியன் ஒரு மாநாடு மாதிரி ஒரு இதாக நடத்துகிறாரு. என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே வராங்க. பாஜகவில் முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. அங்கே ஒரு பெருசாக கும்பல் இருக்கோ இல்லையோ, ஆனால் இப்படியெல்லாம் செயல்பாடு நடக்கும்போது ஏன் செங்கோட்டையன் ஜான் பாண்டியன் ஏன் டிடிவி தினகரனை கூப்பிடல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது.
அந்த மாதிரி இடத்துல வந்து ஜான் பாண்டியன் வந்து தேர்தலில் நிற்கும்போது ஜான் பாண்டியனுக்காக டிடிவி தினகரன் போய் பிரச்சாரம்லாம் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே எங்கேயோ ஒன்று இடிக்குது. அப்போ ஒன்று பாஜக மேலிடம், இல்லை நயினா நாகேந்திரன், இவங்க 2 பேரும் சொல்லியிருக்கணும். இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமியை சந்தோஷப்படுத்துறதுக்கு நயினா நாகேந்திரன் வந்து ஜான் பாண்டியன்ட்ட சொல்லி டிடிவியை கூப்பிட வேணாம், ஓபிஎஸ்ஸை கூப்பிட வேணாம்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி கூப்பிட வேணான்னு சொன்னது தான் டிடிவி தினகரனை கொஞ்சம் யோசிக்க வச்சுருக்கு. என்னடா இது, தொடர்ந்து இப்படியே ஒரு விஷயத்தை வந்து நயினா நாகேந்திரன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம தொடர்ந்து இவங்களோட என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. விலகிட்டார். தொடர்ந்து அவமானப்படுத்துகிறாங்க. ஓபிஎஸ்ஸை போல் ஒரு எல்லையில் வந்து தன்னை கார்னர் பண்ணி வெளியேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி வெளியேறிட்டார். ஆனால் டிடிவி தினகரன் வெளியேறின பிறகு அண்ணாமலை பேசுகிறாரு, செய்தியாளர் சந்திக்கிறாரு. ஓபிஎஸ் வெளியேறும்போது அண்ணாமலை பேசலை. ஆனால் டிடிவி தினகரன் கூட்டணியை விட்டு வெளியேறும்போது இவங்களுக்கு பெருமளவில் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொடுத்தது டிடிவி தினகரன், ஓபிஎஸ். ஏன்னா இப்போ டிடிவி தினகரன் கையில் ஒரு கட்சி இருக்குது. இந்த கட்சி வந்து கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு செல்வாக்கான ஒரு கட்சி தான். ஒரு 5% ஒரு 6% வாக்குகளை அவங்களால பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. யாரையும் தேர்தலோட கணிப்பை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வந்து டிடிவி தினகரன்ட்ட இருக்குது அப்படிங்கிறத அண்ணாமலை உணர்ந்திருக்காரு. இதை நயினா நாகேந்திரன் உணர்ந்திருக்காரு. இப்போ வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது டிடிவி தினகரன் சில நிபந்தனைகளை விதிக்க ஆரம்பிக்கிறார். நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை நாங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்கள் கூட்டணியில் வர தயாராக கிடையாது. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவு பிரகாரம் தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட்டணி கட்சிகளோட உட்காந்து ஆலோசனை பண்ணி யாரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. அப்படி முடிவு பண்ணுற மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே திரும்ப வர்றதுக்கு தயார். ஆனால் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னால் நாங்கள் வர தயாரே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ கெத்து காட்ட ஆரம்பிச்சிட்டார். அது உண்மை தான். எடப்பாடி பழனிசாமியை தென் மாவட்டங்களில் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சாரம் பண்ணார்னா அவருடைய இமேஜே டேமேஜ் ஆகும். யாருக்காக அவர் பிரச்சாரம் பண்ணுவார்? இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடியாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனால் இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது யாரை வந்து நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒருத்தவங்களை அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்காக நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படின்னா அது டிடிவி தினகரனுக்கும் அவங்க கட்சி சார்ந்தவங்களுக்கும் ஒரு தொய்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் உணர்றாரு. அதை தான் வந்து சொல்கிறார். சொல்லும்போது இப்போ நயினா நாகேந்திரனும் சரி, அண்ணாமலையும் சரி, இப்போ பாஜக மேலிடத்துக்கு இதை சொல்லுவாங்க. சொல்லி என்னங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அண்ணாமலை இல்லாத ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ணாமலை வந்து பாஜகவில் இல்லை, மாநில தலைமையில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இப்போ கூட்டணிக்குள்ளே இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஓடுது. டிடிவி தினகரன் அதை வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. அண்ணாமலை இருந்த வரைக்கும் பாஜக சரியாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ நயினா நாகேந்திரன் வந்த பிறகு அவர் வந்து அதிமுகவோட பி டீம் மாதிரி, எடப்பாடி பழனிசாமியோட பி டீம் மாதிரி செயல்படுறாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத மட்டும் கேட்குறாரு. ஓபிஎஸ்ஸை நிராகரிங்க, டிடிவி தினகரனை கூட்டணிகளை கொண்டு வரணும், நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். இப்போ பாஜகவையும் கழட்டி விடக்கூடிய ஒரு எண்ணத்தில் சூழ்நிலைகள்லாம் அவர் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செங்கோட்டையனை வச்சு தான் இப்போ பாஜக மேலிடம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவர் தொகுதி உடன்படிக்கையில் வந்து 60 சீட்டு தரமாட்டேன் பாஜகவுக்கு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதனால தான் பார்த்திங்கன்னா செங்கோட்டையனை தட்டி விட்டு செங்கோட்டையன் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போ செங்கோட்டையன் கட்சிக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்த போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அமித்ஷா வந்து சொல்கிறது 2021 சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. அப்போ கூட வந்து அமித்ஷா பேசும்போது சசிகலாவை கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க, டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்கினார். இல்லை எனக்கு வந்து சர்வே சொல்லியிருக்கு, நான் ஜெயிச்சிருவேன், திரும்ப ஆட்சி அமைப்போம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு அமித்ஷாவுக்கு சவால் விட்டார். எதிர்கட்சியாக வந்தார். எதிர்கட்சியாக வந்ததுக்கே மிக முக்கியமான காரணம் வந்து பாமக மக்களை, அந்நிய மக்களை வந்து ஏமாத்தினதான். 10.5% அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவசரமாக ஒரு ஜீவோ போட்டு சட்டமன்றத்தில் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி ஜீவோ போட்டு, அது தெரியும் கண்டிப்பாக அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு. ஆனால் அந்த அப்பாவி மக்களுக்கு தெரியாதுல்ல, பாமக மக்களுக்கு தெரியாமல் அவங்களும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டை போட்டு விட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நமக்கு திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் செய்வார் அப்படின்னு நம்ப வச்சு தான் அது ஜெயிச்சார். இப்போ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. மக்கள் எல்லாமே ரொம்ப உஷாராயிட்டாங்க. அது இல்லாமல் இப்போது பாஜகவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஓடுது. அண்ணாமலை வேறு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டிடிவி, ஓபிஎஸ் இவங்க வேறு இல்லை. என்டிஏ கூட்டணி சொதப்பிக்கிட்டு கிடக்குது. எடப்பாடி பழனிசாமியோட செயல்களில் பாஜக கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனை, பஞ்சாயத்தெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அண்ணாமலை கூட போகல. அண்ணாமலை போகலன்னா அமித்ஷா கூட கேட்டிருக்காரு, ஏன்ப்பா வரல, அண்ணாமலை ஏன் வரல, ஏன் உங்களோட இணைந்து அவரால் செயல்படலை, என்ன பண்ணுறீங்க, அண்ணாமலையை ஒரு கார்னர் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அமித்ஷா வந்து கேட்டிருக்காரு. அதே போல் ஜேபி நட்டாவும் வந்து அண்ணாமலைக்கு ஃபோன் போட்டே பேசியிருக்கிறார். ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ஏற்கனவே கமிட் ஆனேன்,
சில ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது காரணம் கிடையாது. ஃபங்க்ஷனை வந்து அவங்க போகாமல் கூட இருக்கலாம். அதுக்கு இவங்க வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சென்னையில் வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கும்போது, நமக்கு கட்சி தான் முக்கியம், அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஜெயிக்காமல் போனதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாஜக 18% மேலே வாங்கினதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பேசணும்ல. நோட்டா கீழே கட்சின்னு பேசிகிட்டு இருந்தவங்கள நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா இவ்வளவு சதவீதம் 18% வாக்குகளை ஏறக்குறைய அதிமுக அளவுக்கு ஈக்குவலாக என்டிஏ கூட்டணி வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏன் பேசவே இல்லை? இன்றைக்கி வந்து அந்த வாக்கு சதவீதத்தை வச்சு தானே எடப்பாடி பழனிசாமிகிட்ட இத்தனை தொகுதி வேணும்னு கேட்குறீங்க. அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யார்? அண்ணாமலை தானே. நீங்கள் தொகுதி ஜெயிக்காமல் போங்க, அதை பற்றிலாம் கவலைப்படல. அண்ணாமலை இந்த அளவுக்கு கடினமாக உழைச்சி கடினமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியை கொண்டு போய் சேர்த்து, தாமரை அப்படிங்கிற ஒரு சின்னத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொடுத்து இன்றைக்கி இந்த அளவுக்கு உயர்த்தி நிறுத்தி இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்காம நாங்கள் வந்து பாஜக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைப்பாங்கள்ல அண்ணாமலை ஆதரவுலலாம். ஜெயிக்கல இல்லை. இன்றைக்கி இத்தனை சதவீத வாக்குகளுக்கு கொண்டு வந்து நிறுத்தினது என்ன? அன்னைக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அண்ணாமலையினால் பிரிஞ்சு போச்சா? நோட்டா கட்சி அதை வேஸ்ட்டு லக்கேஜ் அதை தூக்கிட்டு சுமக்கணும்னு எங்களுக்கு ஆர்வம் இல்லை, சிறுபான்மையினர் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேறாங்கன்னு சொன்னது அதிமுக. விமர்சனம் பண்ணாங்க. அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் விமர்சனம் பண்ணாங்க. விமர்சனம் பண்ண வச்சது யார்? எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டாக நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அண்ணாமலை கேட்குறாருல. அன்றைக்கி வந்து இப்போல்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்குறோம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் சொல்கிறீங்க. சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு என்ன பிரச்சனை? கட்சி தலைமை என்ன முடிவு எடுத்திருக்கோ அது தொடர்ந்து பேசுகிறதுல எனக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் முதலமைச்சரா? சரி, முதலமைச்சர் வேட்பாளர். நான் சொல்கிறேன், என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகி போகிறவங்கள பற்றி நான் கவலைப்படல. நீங்கள் சொன்னதை சொல்கிறேன். இப்போ அவர் அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னனால இப்போ வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து ஓபிஎஸ் விலகிட்டார். 2வது டிடிவி தினகரன் விட்டார். இது யாருக்கு லாஸு? பாஜகவுக்கு தான் லாஸ். எடப்பாடி பழனிசாமி லாஸ் இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும்னு இல்லை. அவரை நம்பி இருக்கிற அதிமுக தொண்டர்கள் அவங்க வந்து பெருமளவில் கொஞ்சம் அப்படியே 40, 45 வயசு, 50 வயசுக்கு மேலே இருக்கிற நபர்கள் எல்லாமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் அதிமுககாரன்னு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. வேறு கட்சிக்கு போகவும் முடியல அவங்களுக்கு. இப்போ விஜய் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா விஜய் கட்சிக்கு போகலாம். விஜய் கட்சிக்கு நாங்கள் சின்ன சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க, வட்டச்செயலாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே போய் இவங்க எப்படி போய் வேலை பார்க்க முடியும்? ஒரு இதை பண்ணி வேலை பார்க்க முடியாதுல்ல. நான் அதிமுகக்காரங்க, அதிமுகவில் இந்த பதவியில் இருந்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல, பேச முடியாதுல்ல. அவங்களும் வந்து பெருசாக வந்து உடனே கட்சிக்குள்ளே இணைச்சிக்கிறதுக்கும் தயாராக இல்லை. இவங்களோட மிங்கிள் ஆகி பேச முடியாது, இவங்களோட நம்ம சரியாக ஒரு வேலை வாங்க முடியாது, இவங்க அந்த கெத்திலே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்து இவங்களுக்கு பெருசாக ஒன்றுமே வாய்ப்பு இல்லை. அதிமுக நம்பியே இருக்கிறாங்க. அதிமுக வந்து செயல்பாடுகள் தொடர்ந்து ஒரு மோசமான நிலைமைக்கு போகுது அப்படின்னா இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ செங்கோட்டையன் பேசின ஒரு விஷயம் தப்பு கிடையாது. ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும். இப்போ செங்கோட்டையனுக்கு ஆதரவு அதிகமாகிட்டு தான் போகுது. எடப்பாடி பழனிசாமி உடனே நடவடிக்கை எடுத்தாருப்பா பதியா, ஜெயலலிதா போல் உடனே நடவடிக்கை எடுத்தார். ஜெயலலிதாலாம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஜெயலலிதாட்ட வந்து இப்படி ஒரு ஆலோசனை சொன்னால் அதை ஏற்றுக்குவாங்க. 2வது வந்து அவங்க சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் என்ன இருக்குது, தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு 4 அணி 5 அணி இப்படிலாம் வச்சுருப்பாங்க. வச்சு அவங்கள்ட்டெல்லாம் ஆலோசனை பண்ணுவாங்க. ஆலோசனை பண்ணி இது தொண்டர்கள் மனநிலையா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்படணுமா, செயல்படலாம். ஆனால் இதுபோல் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதிமுக ஓட்டு போடக்கூடியவங்க அவருடைய எண்ணம் என்ன அப்படின்லாம் யோசிச்செல்லாம் எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவுமே எடுக்கிறது. அவரை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. இனிமேலும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. செங்கோட்டையன் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை அதை தான் உணர்த்துது. அவர் சொன்ன கருத்து வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல. ஓபிஎஸ், சசிகலாவோ, டிடி தினகரனோ நாங்கள் திரும்பவும் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டோம், கூட்டணிகளையும் கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு மறைமுகமாக சொல்லிட்டாரு, நேரடியாக கூட சொல்லிட்டாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் செங்கோட்டையனுக்கு ஆதரவு அதிகமாகிட்டே தான் போகுது. ஆனால் இப்போ வந்து என்ன நினைக்கிறாருன்னா பாஜகவையும் கழட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போகிறார். எடப்பாடி பழனிசாமியோட எண்ணம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா தாவேகாவோட நம்ம கூட்டணி வச்சோம்னா நம்ம ஓரளவுக்கு ஜெயிச்சிடலாம். ஒருவேளை ஆட்சியில் உட்காந்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து 2026 வந்து 2.5 வருஷம் வந்து தாவேகாவுக்கு ஆட்சியை கொடுக்கலாம். அதுக்கப்புறமா தாவேகாவுக்கு வந்து ஒரு 2.5 வருஷம் வந்து முதலமைச்சர் இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவங்க தாவேகாவோட எண்ணம் அதுதான். ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை இல்லை. அவங்க முதலமைச்சர் வேட்பாளரே விஜய் நிறுத்திட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி காலம் கடந்து யோசிச்சுட்டு இருக்காரு.
அவங்க சொன்ன இது வந்து 117 117 அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து யோசிக்கிறது எல்லாமே என்னென்னா வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்தால் அந்த கூட்டணியை விஜய் கூட்டணிக்குள்ளே எடப்பாடி பழனிசாமியோட அதிமுகவை சேர்த்துக்க தயாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. சொன்னாங்க 2.5 வருஷம் வந்து நாங்கள் முதலமைச்சராக இருப்போம், 2.5 வருஷம் நீங்கள் அதுக்கப்புறம் முதலமைச்சராகுங்க அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, நான் பாஜக கழட்டி விட்டுட்டு விஜய் சொன்னார்ல ஆரம்ப காலகட்டத்தில், அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. அதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு இப்போ காலம் கடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பாஜக களத்தில் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பாஜக வந்து வீக்காக இருக்குது, என்டிஏ கூட்டணி ரொம்ப வீக்காக போயிட்டுருக்கு. எல்லாத்தோட ஒரே எண்ணம் என்னென்னா திமுக வந்து அகற்றணும். திமுகவை அகற்றுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைக்கலை, எடப்பாடி பழனிசாமினால் திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க. இது வந்து பாஜக விரும்பவே இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு நெருக்கடியாக அழுத்தத்தை பாஜக கொடுக்க தயாராகிருச்சு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஒருங்கிணைந்த அதிமுகவை தாண்டி எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற எந்த முடிவுமே கண்டிப்பாக வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியில் அதிமுக தலைமையில் அதிமுக வலுவான ஒரு அதிமுகவாக இல்லை அப்படிங்கிறது தான் இருக்குது. ஒன்றிணைய வேணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அமித்ஷாவும் சொல்லிக்கிட்டே இருக்கார். 2021 சொல்லிகிட்டு இருக்கார். செங்கோட்டையன் இன்னைக்கு பேசினது அதுதான். 2021 அமித்ஷா சொன்ன ஒரு விஷயத்தை தான் அவரும் பேசுகிறார். அதிமுக தொண்டர்களும் அதான் பேசுகிறாங்க. நீ ஏன் செங்கோட்டையனை வந்து நீங்கள் கட்சி பொறுப்புலேருந்து நிற்கிறீங்க, நாங்களும் நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் எங்களுக்கு கட்சி பதவி வேணாம், உறுப்பினர் வேணாயா, நாங்களே விளைக்கிறேன்னு சொல்லி நேற்று ஃபுல்லாகவே செங்கோட்டையன் ஆதரவாளர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் ஒரு பக்கத்து, சசிகலா ஒரு பக்கத்து, டிடிவி தினகரன் ஒரு பக்கத்து, எல்லாருமே சேர்ந்து செங்கோட்டையன் ஆதரவு மனநிலை கொண்டு வரும்போது ஏற்கனவே தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கை இழந்திருக்கிற இந்த சமயத்தில் கொங்கு பெல்ட்லையுமே செங்கோட்டையன் ஆதரவு மனநிலையில் இருக்கிற திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் இப்படி இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு மாறிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சறுக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே, ஒரு வாரத்துக்குள்ளேயோ, ஒரு 10 நாளைக்குள்ளேயோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் அரசியலுக்குள்ளே, அதுவும் அதிமுகக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். எல்லாருமே யோசிக்கிறது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி இப்படி செயல்படுறதுக்கு எடப்பாடி பழனிசாமியை நகர்த்திட்டு ஒரு அதிமுக உருவாக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள். விரைவில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமித்ஷா நினச்சால் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமித்ஷா அதை நினைக்கிறதுக்கு தயாராகிட்டார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இனிமேல் ஒத்து வர மாட்டார். எடப்பாடி பழனிசாமிகிட்ட இனிமேல் கெஞ்சிகிட்டு இருக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமியோட செயல்கள்னால என்டிஏ கூட்டணியே சிதையுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.